கள்ளக்குறிச்சியில் உதவி தேர்தல் அலுவலரை அதிமுக ஒன்றிய செயலாளர் கன்னத்தில் அறைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 11வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு திமுக சார்பில் அலமேலு ஆறுமுகம் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்த அனைவரும் தங்களது வேட்பு மனுக்களை வாபஸ் பெற்ற நிலையில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் திமுக வேட்பாளரிடம் வழங்கினார். இந்நிலையில் அதிமுக வேட்பாளர் வேட்புமனுவை வாபஸ் பெறவில்லை என்று கூறி அதிமுகவினர் உதவி தேர்தல் அலுவலர் சாமிதுரையிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது கள்ளக்குறிச்சி அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் திடீரென உதவி தேர்தல் அலுவலரை கன்னத்தில் அறைந்தார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. எழுபத்தி 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவின் பெருமையை பறைசாற்றும் வகையில் காஷ்மீரில் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. ஸ்ரீநகரில் உள்ள தால் ஏரி அருகே சாகசத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாராகிளைடிங்கள், காற்றை கிழித்தபடி வானில் பறந்த ராணுவ வீரர்கள் பல்வேறு சாகசங்களை செய்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர். மூவர்ணத்தில் பறந்த பாராகிளைடிங் வீரர்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். அதேபோன்று போர் விமானங்களும் சீறி பாய்ந்தன. பறந்தபடியே தலைகீழாக டைவடித்த விமானங்கள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தின. அடுத்தடுத்து நெருக்கமாக பறந்த சுமார் 10 விமானங்கள் அதிவேகமாக ஒரே மாதிரி வளைந்து அசர வைத்தன.